Hi friends, welcome back to my channel சமையல் with அனு. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு அட்டகாசமான எக் நூடுல்ஸ் தாங்க பார்க்க போறோம். ரொம்பவே வித்தியாசமான முறையில் அதே சமயம் ரொம்பவே டேஸ்டா இந்த எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே फ्रेंड्स, இந்த எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணல்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு கொஞ்சமாக கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் இப்படி கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதையும் சேர்த்து நல்லா பொரிய விடலாம். அடுத்ததாக நீளமாக வெட்டின 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. இதை வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கங்க, அதையும் சேர்த்து தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆன பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், கூடவே இன்ஸ்டன்ட் நூடுல்ஸில் வர மசாலாவையும் சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையுமே இதனோட பச்சை வாசனை எல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இப்போ இதனோட பச்சை வாசனை எல்லாமே போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் 3 பேக்கெட் அளவுக்கு நூடுல்ஸ் எடுத்துருக்கேங்க. ஸோ ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். யூஸ்வலாக 3 டம்ளர் சேர்த்தா கொஞ்சம் உதிரியாக வரும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நல்லாவே குக் ஆகட்டும்னு நான் 1 டம்ளர் சேர்த்தியே இதில் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துறேங்க. ஆல்ரெடி அந்த இன்ஸ்டன்ட் மசாலாவில் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம நூடுல்ஸ் சேர்த்துக்கலாங்க. நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப நம்ம எந்த பிராண்ட் நூடுல்ஸ் வேணாலும் வாங்கிக்கலாங்க. எல்லாத்தையுமே இதே மெத்தடில் செய்யலாம், நல்லாவே இருக்கும். இப்போ நான் நூடுல்ஸை நல்லா பிரேக் பண்ணி வச்சுருக்கேங்க. நான் முழுசாக எப்போவுமே சேர்த்த மாட்டேன். குழந்தைங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் ஆகுங்கிறதுனால நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரேக் பண்ணி தான் சேர்த்துவேன். இப்போ இந்த நூடுல்ஸை இந்த தண்ணியில் சேர்த்து 1 நிமிஷம் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுறலாங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. அந்த தண்ணி எல்லாமே இழுத்து வெந்து ட்ரை ஆகட்டுங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்படியே விட்டுறாமல் இடையில மிக்ஸ் பண்ணி கொடுங்க, இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அவ்வளோதாங்க, நல்லா ட்ரை ஆகிடுச்சு, தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு நான் 3 முட்டை சேர்த்துக்கிறேங்க. இந்த முட்டையை சேர்த்து மீதி உள்ள தண்ணி இந்த முட்டை எல்லாமே நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. பாருங்கள், இப்போ எல்லாமே ட்ரை ஆகி சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் எக் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.